மூன்றாவது முறையாக மத்தியில் பாஜகவின் ஆட்சி அமைந்தவுடன் முதலாவது பட்ஜெட் தாக்கல் இன்று காலை 11 மணியிலிருந்து நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது. தமிழக மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் பாஜக செய்யாது என்று கூறியிருந்த ஸ்டாலின் அவர்கள் மூஞ்சில் கரிபூசும் விதமாகத்தான் இன்று வெளியிடப்பட்ட பட்ஜெட் தாக்கல் அமைந்திருக்கிறது. குறிப்பாக மாநிலங்களவை பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, அவர்கள் குறிப்பாக பெண்களாக தங்களது பெயரில் சொத்துக்களை வாங்கினால் அதிக அளவு சலுகைகள் வழங்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழகத்தில்தான் மற்ற மாநிலங்களை விட அதிக அளவு பத்திரப்பதிவு கட்டணம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விலைவாசியும் அதிக அளவு. தமிழகத்தில் விலைவாசி என்று தனி ஒரு வரியே இவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வரியும் குறைக்கப்பட வேண்டும் என்று தமிழகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். குறிப்பாக ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி கடன் அதிக அளவில் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இதன் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார். மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதிகள் முழுமையாக அந்தந்த தொகுதிகளுக்கு சென்றடைகிறதா, முழுமையான வேலையுடன் அது நடைபெறுகிறதா, முழுமையாக வேலைகள் முடிந்த பிறகு மக்கள் அதனை பார்த்து மத்திய அரசிற்கு அதற்கான விளக்கத்தையும் எங்கள் ஏரியாவில் அனைத்தும் நன்றாக நடக்கிறது என்று அந்தந்த எம்பிக்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் அதிகாரங்கள் இருப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கனிமொழி அவர்கள் கடந்த பட்ஜெட் தாக்குதலின் பொழுதே அதிக அளவு முறைகேடு செய்திருப்பதாகவும் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் முழுவதுமாக தனது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் கனிமொழி மீதும் தற்பொழுது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். மின்சார உயர்வு கட்டணம் இனி இருக்காது, ஒவ்வொரு வீட்டிலும் சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்தினால் 300 யூனிட் இலவசம் மின்சாரம் வழங்கப்படும் என்பதையும் தெளிவாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தங்க நகையும் தற்பொழுது விலை குறையும் என்றும் கூறப்படுகிறது. பெட்ரோல் விலை குறையப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எளிய முறையில் விவசாயத்தை செய்வதற்காக அவர்களுக்கு மானியம் வழங்குவதோடு மட்டுமல்ல, இயற்கை சார்ந்த விவசாயத்தை அதிகப்படுத்தினால் அதிக அளவில் மானியம் வழங்கப்படும் என்பதையும் தெரியப்படுத்தியிருக்கிறது. இதனால் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய பாஜகவை இனி விமர்சனம் செய்ய முடியாத அளவிற்கு ஸ்டாலின் முகத்தில் கரிபூசும் விதமாகத்தான் இந்த பட்ஜெட் தாக்கல் அமைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தவுடன் முதல் பட்ஜெட் தாக்கல் சரியாக இருக்கிறதா, இதில் பிழைகள் இருப்பதாக உங்களுக்கு தெரிந்தால் அதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். தெரியாததை தெரிந்து கொள்வோம்.